இப்போ நம்மளுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய திரு கே.பி. ராமலிங்கம் அவர்கள் இந்த இணைப்பு விழாவுடைய பொறுப்பாளர். அவர் சொல்லியிருக்கேன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் நாளைக்கு வருகை தர இருக்கிறார்கள். ஏன்னா நாளைக்கு பிரதமர் அவர்கள் தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கிறார்கள். தமிழுக்கு பெருமை சேர்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய வருகை, பிரதமருடைய செய்தி மக்களிடத்தில் போக வேண்டும். அதே போல அவர் சொன்னார், கொஞ்சம் பேர் அதாவது அது சேருவது தள்ளி போய் இருக்கிறது. என்னன்னா அது பிரதமருடைய நிகழ்ச்சியில் அது சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால நாம் அதை தள்ளி வைத்திருக்கிறோம் என்பது நமது விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். அனுப்பணும், பட்டியல் அனுப்பணும்ல, அதெல்லாம் அனுப்பி வரணும். அது லேட் ஆகுன்றனால தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, எப்ப சொல்லியாச்சுல்லப்பா, சொல்லியாச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மோடி தமிழகம் வரும்போது தமிழை பத்தி புகழ்ந்து பேசுறாரு, ஆனா மத்திய அரசு தமிழை அழிக்கக்கூடிய வேலையை செய்யுதுன்னு நேற்று சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளவு விளக்கமா சொன்னேன். இப்போ என்னுடைய பிரஸ் மீட்லேயே தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்திற்கு, தமிழ் மொழிக்கு எவ்வளவு விஷயங்கள் பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். செம்மொழி தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல நிதி கொடுத்து அதை செம்மொழியை இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுனா அதுக்கு மிக முக்கிய காரணம் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தனிப்பட்ட தமிழ்நாட்டின் மேல கவனத்தினால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தாரு, நீங்க 5 மணிக்கு மிகப்பெரிய ஒரு நேரம் இடம் எல்லாத்தையும் ஏங்க அதுதானங்க சொல்லும், அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். மாநில தலைவருக்கு இந்த பாதுகாப்பு அம்சங்களை பத்தி தெரியாது. இல்லங்க, பாதுகாப்புன்றது ஒரு அம்சம், பல விஷயங்கள் அது சொல்லியிருக்கிறோம். இணைப்பு விழா தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய அனைத்து கட்சிகள்ல இருந்துமே வருகிறார்கள். ஏங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவரே எங்கள் கட்சியில வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க 2 நாளைக்கு முன்னாடி தான். ஸோ வந்து எங்களுடைய கட்சிக்கு வந்து மக்கள் வந்து தானாக அவர்களாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மேல, இந்த ஆட்சி மேல நம்பிக்கை வைத்து பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி பாதையை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டெவலப்மெண்ட் அரசியல், அதனால அவர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிரதமரனுடைய கரங்களை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறார். இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப தெளிவா பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இன்றைக்கு நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நான் இப்ப நீங்க வந்தவங்களை நாங்க சேர்க்க முடியாதா? சொல்லப்பட்ட காரணத்துக்கு தான் கேட்க முடியும். நாங்க வந்து உங்களை கோவப்படுமா? இல்ல அதுக்குதான் ஏங்க தெளிவா பதில் சொல்லிட்டேன். நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்ல சொல்லிட்டா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல நிகழ்ச்சி வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கிறது. கேன்சல் சொல்ல ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்ல இல்லைங்க, தயவு செஞ்சு ஏங்க நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. வேறொரு நாள்ல இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பதை அன்போடு பாசத்தோடு எங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.